கர்த்தருடைய கட்டளையின் ஆவியானது சகோதரனுக்கு உதவி செய்வதை சுட்டிக்காட்டுகின்றதே ஒழிய மாறாக சகோதரனை ஏலம் செய்வதையோ சகோதரனை கோபம் மூட்டுவதையோ அவரை கேலி செய்வதையோ சுட்டிக்காட்டவில்லை. அவர் சொல்லிடுவதற்கு நோக்கம் கொள்ளாதவைகளை அவரையே சொல்ல வைத்து அவரை சிக்க வைப்பதையோ அவர் சொல்லியுள்ள வார்த்தைகளின் அர்த்தத்தினை திருத்தி கூறுவதையோ சுட்டிக்காட்டவில்லை. இது சரியான ஆவியல்ல. எந்த சகோதரனையும் இப்படியான விதத்தில் அணுகிடக்கூடாது. மாறாக காரியமானது மிகவும் இரக்கமான விதத்தில் கையாளப்பட வேண்டும். மற்றும் ஒருவேளை ஒருவரால் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்து முடித்த பிற்பாடு தவறானது தொடர்கின்றது என்றால் நமக்கு சொல்வதற்கு ஏதுமில்லை. சிலர் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொல்லலாம். சகோதரர் மன்னிப்பு கேட்பதை குறித்து எதுவும் கர்த்தர் கூறிடவில்லை.